முக்கியமா மாயை அப்படின்னு பார்த்துக்கிட்டா, அ மனம் மற்றும் புத்திய ரொம்ப டிஸ்டர்ப் பண்றது என்னன்னா, மோகத்தால ஒரு விதமான மயக்கத்த ஏற்படுத்தும். மயக்கத்த குடுக்கும். அ மனிதர்கள் மேல இவங்க ரொம்ப நல்லா நமக்கு உதவி பண்றாங்களேன்ற மயக்கத்த ஏற்படுத்தும். இல்லன்னா இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ற இந்த பொருள் மேல இருக்கிற மயக்கத்த ஏற்படுத்தும். ஆ ரொம்ப நேரம் வீட்ல வேலைகள் செஞ்சுட்டோம். ரொம்ப நேரம் யார்கிட்டயாவது பேசிட்டே இருந்தோம் அப்டின்னா, நம்ம உட்காந்து யோகா பண்ணும்பொழுது கண்டிப்பா யோகா வரவே வராது. அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் அந்த தாட். ஏன்னா, நம்ம அந்த அந்த மயக்கத்துல மைண்டு அந்த ஒரு மயக்கத்திலேயே இருக்கு. அதனை பற்றிய சிந்தனை. அதுதான் தேக உணர்வு. தேகத்தை சார்ந்த எல்லா விஷயமுமே அது தேக அபிமானம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கோம். ரொம்ப நேரம் ஒரு விஷயம் வந்து ஆம் அவங்க கிட்ட இல்லன்னா முந்தின நாள் வந்து நெறைய வேற வேற உடல் சார்ந்த வேலைகளே பார்த்துருப்போம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, காலையில உட்காந்து யோகா பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா யோகா சீக்கிரமா வரவே வராது. அதே மாரி பல பல இடத்துக்கு போறோம், வெளிய போறோம். அ வெளிய போனாலும் மனம் மற்றும் புத்தி கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். கண்டிப்பா அப்போ இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் முயற்சி பண்ணிட்டே இருக்கும்போது, அடுத்த டைம் உட்காந்து யோகா பண்ணும்போது டக்குனு யோகா வரும். எப்பயும் போல யோகா வரும். அப்படி இல்ல அப்படின்னா, முந்தின நாள் இந்தந்த வேலைகள்லாம் இருந்தது. இந்தந்த வேலைகள்லாம் செஞ்சோம். எவ்வளோ நம்ம தள்ளி தள்ளி இருக்கோம். ஆத்ம உணர்வு வந்து எவ்வளோ தள்ளி தள்ளி இருக்கோமோ, அந்த அளவு அடுத்த நாள் உட்கார்ந்து பண்ணும்போது யோகா வராது. சரிங்களா? ஆ மனச வந்து ஒருநிலைப்படுத்தியே வச்சிருக்கோம் அப்டின்னா, கண்டிப்பா அடுத்த நாள் பண்ணும்பொழுது, இல்ல அந்த வேலைய ஒரு 4 மணி நேரம் செஞ்சிருந்தாலும், அதுக்கப்புறம் உட்காந்து யோகா பண்ணும்போது யோகா வரும். பொதுவா கர்ம யோகா எப்போ ஈஸியா இருக்கும் அப்டின்னா, ஆ நம்ம வந்து தனியா ஒரு வேலை செய்றோம் அப்டின்னா, கர்ம யோகா வந்து வரும். பட் சுத்தி யாராவது இருக்காங்க அப்டின்னா, அப்போ வந்து நம்ம கர்ம யோகா பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அங்க வந்து நம்ம என்ன அப்ளை பண்ணணும்னா, அங்க தான் நம்ம சங்கல்பத்த அப்ளை பண்ணணும். சங்கல்பம் அப்டின்னா, நான் இத செஞ்சே தீருவேன். இந்த குழந்தைங்கலாம் அடம் பிடிக்கிறாங்க இல்லையா? உண்மையாவே அவங்களுக்கு தான் கரெக்ட்டாவே சங்கல்பம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா அவங்க அத வந்து வேற விஷயத்த அவங்கள அடையறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? நம்மளும் அதே மாரி நம்ம மனம், புத்தி கிட்ட அடம் பிடிக்கணும். நான் இத செஞ்சே தீருவேன். அவங்க ஒரு பொம்மை வேணும் அப்டின்னா எவ்வளோ அடம் பிடிப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு வேணா போவாங்க இல்லையா? சாப்பிடாம இருப்பாங்க. என்னென்னவோ பண்றாங்க. ஸோ இது பேர் தான் சங்கல்பம். இந்த வார்த்தைய ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்டின்னா இது இவ்ளோதான். சரிங்களா? ஸோ நம்மளும் என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த நிலையிலயும் என்னால யோகா பண்ண முடியும். எப்படி இருந்தாலும் என்னால வந்து மனசும், புத்தியையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைய முதல்ல நம்ம கொண்டு வரணும். அததான் இப்ப நம்ம ஆழ் மனசுல பதிய வைக்க போறோம். சங்கல்பத்த உருவாக்க எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும், என்னால மனச ஒருநிலைப்படுத்த முடியும். நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்ப நம்ம யோகா பண்ணும்பொழுது, இத வந்து 20 டைம்ஸ் சொல்லுங்க. அது வந்து 50 டைம்ஸ் சொல்லுங்க அப்படின்னு நம்மளே நமக்கு சொல்லிப்போம் இல்லையா? அப்போ வந்து 1, 2, 1 நான் அமைதியான ஆத்மா. நான் சாந்த ஸ்வரூபாத்மா. 3 நான் சாந்த ஸ்வரூபாத்மா. அப்படின்னு பண்ணுவோம் இல்லையா? அதே நம்ம கர்ம யோகாலயும் பண்ணணும். முழு நாளும் நம்மளுக்கு ரொம்ப புடிச்சமான பாயிண்ட். நம்ம புடிச்சமான பாயிண்ட் இல்ல மேரா பாபா. மேரா பாபாவே ஒரு 50 டைம்ஸ் சொன்னா, அது ரொம்ப ஃபீலிங் சூப்பரா இருக்கும். ஸோ நம்ம மெக்கானிக்கலா வந்து ஏதோ பண்ணணுமே அப்படின்னு பண்ணோம்னா, அது வந்து நமக்கு அந்த லைஃபோட அர்த்தமே புரியாது. அதனால மனசு, புத்திய ஒருநிலைப்படுத்தணும். புத்திய மெயினா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சங்கல்பம் தேவ. இந்த அடம் பிடிக்கிற தன்மை தேவ. இல்லையா? குழந்தைகள் எப்படி அடம் பிடிக்குது சொன்னேன் இல்லையா? அந்த மாரி அடம் பிடிக்கிற தன்மை நமக்கு அதிகமா தேவ. அதுதான் அப்பா வந்து வைராக்கியம், சங்கல்பம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வார்த்தை ரொம்ப புது வார்த்தை மாதிரி தெரிஞ்சாலும் இவ்வளவுதான் அர்த்தம். ஆனா இதுக்குள்ள பயங்கரமான ஒரு சக்தி இருக்கு. சரிங்களா? ஸோ மயக்கம் அப்படிங்கிறது வந்து மனசுக்கு டக்குன்னு ஏற்பட்டுரும். ஒரு மோகத்தால. ஏமாற்றம் அப்படிங்கிறது புத்திக்கு ஏற்படும். முதல்ல வந்து புத்தி அலோவ் பண்ணுது அப்படின்னா தான் ஏமாறவே நம்ம ஆரம்பிப்போம். அப்போ புத்தியே ஸ்டார்ட்டிங் சரி பண்ணிட்டா, மனசு வந்து என்னதான் விளையாட்டுத்தனம் பண்ணாலும், புத்தி அத வந்து சரிப்படுத்தி கொண்டு போயிட்டே இருக்க முடியும். சரிங்களா? முதல்ல வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் இருக்குன்னு வைங்களேன். ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்வீட் இருக்கு ரொம்ப அவங்க கண்ணு முன்னாடி ஸ்வீட் இருக்குன்னா, வாவ்! சாப்பிட்டா டேஸ்ட்டா இருக்குமே அப்படின்னு முதல்ல எதுக்கு தோணும்?
மனசுக்கு தான் தோணும். இப்படி ஒரு ஆசைய தூண்டுறது தான் மனம். ஆசைகள் ஏற்படுறது பேர் தான் மனம். புத்தி என்ன பண்ணும்? எவ்வளோ சாப்பிடலாம் அப்படின்னு திங்க் பண்ணும். இவ்ளோ சாப்பிடலாமா? அப்படின்னு திங்க் பண்ணும். ஸோ இவ்ளோ சாப்பிடலான்னு திங்க் பண்றதே என்னது? புத்தி ஏமாற்றம் அடையுது. மனம் மயக்கத்துக்கு ஆளாகுது. இந்த மயக்கமும், ஏமாற்றமும் நம்ம அடையாம இருக்கணுங்கிற நம்ம கான்ஷியஸ்ல இருந்துட்டோம் அப்படின்னா, நம்ம தான் சுயராஜ்ய அதிகாரி. அவ்வளதான். மொத்த 5 கர்ம இந்திரியங்களையும் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இவ்வளதான். மனம் வந்து மயக்கத்த அடைய விடக்கூடாது. புத்திய அது ஏமாற விடக்கூடாது. மனசுக்கு தோணலாம். ஐயோ! சாப்பிட்டா நல்லா இருக்குமே! ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல என்ன பண்ணும் மனசுக்கு தோணலாம். பட் புத்தி அப்பவே ஸ்ட்ரிக்ட்டா இருக்குது. இல்ல, இல்ல நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, காப்பாத்திரலாம் மனசையும். சரிங்களா? இப்போ நம்ம அத தான் பண்ண போறோம். மனசையும், புத்தியையும் திடமான எண்ணத்தோட வச்சுக்க போறோம். நான் கண்டிப்பா இந்த மோகத்துல ஏமாற்றம் அடைய மாட்டேன். நான் வந்து பொய்யை நம்பி ஒரு விஷயம் பொய்யா இருக்கு அப்டின்னா தான் நம்ம ஏமாறுவோம் இல்லையா? அப்ப இந்த மோகம், இந்த பற்று எது மேல இருந்தாலும் சரி, அது வந்து நம்மள ஏமாத்த தான் செய்யுது. இப்ப நம்ம ஆழ் மனசுக்கு என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நான் எந்த ஒரு பொருள் சார்ந்த விஷயமா இருந்தாலும், மனிதர்கள சார்ந்த விஷயமா இருந்தாலும், நான் மோகம் அடைஞ்சு மயங்க மாட்டேன். கண்டிப்பா நம்ம மயங்க தான் செய்றோம். இல்லையா? இப்போ ஒரு காம விகாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்க என்ன ஆகுது? ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ண பார்த்து மயங்குறான் இல்லையா? அப்ப அது வந்து ஒரு மோகம், ஒரு பற்று இல்லையா? அப்போ நம்ம மயங்குறோம் அப்டின்னா, அதுவும் ஒரு காமத்துடைய அம்சம். அதாவது இதுதான் சிவபாபா சொல்றாங்க. காமம் அப்டின்றது எல்லா இடத்துலயும் இருக்குன்னா இதுதான். அந்த ஒரு மயக்கத்த ஏற்படுத்துறது எல்லாமே அந்த ஒரு உணர்வு, ஒரு ஈர்ப்பு. அததான் காமம், உணர்வு அப்டின்னு ஜென்ரலா சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து காம விகாரம் டைரக்ட்டா சொல்றாங்க அப்ப. சரிங்களா? ஸோ நான் வந்து மயங்க மாட்டேன். என் மனம் கீழ்த்தனமான எந்த விஷயத்துக்கும் மயங்காது. ஏதாவது ஒரு பொருள் ரொம்ப புடிச்சிருச்சு அப்டின்னா தான், நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு மயங்கி, அது எனக்கு வேணும்னு நெனப்போம். இந்த பொருள். அந்த பொருள வேற யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன வரும்? கோவம் வந்துரும். ஸோ எடுத்த உடனே நம்ம வந்து கோவத்த கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனைக்கவே கூடாது. கோவம் அப்டிங்கிறது ஒரு மாதிரி, ஒரு சாவி மாதிரி. கோவம் எதுக்காக நம்ம எது மேல அ வ அ எது நம்மள டிஸ்டர்ப் பண்றதுனால நமக்கு கோவம் வருதுன்னு நம்ம யோசிச்சிட்டோம் அப்டின்னா, நம்ம விட வேண்டியது பற்று தான். பற்று மோகத்த தான். ஸோ கோவத்த விடணும் அப்டிங்கிறது வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தோம்னா, கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருக்க வேண்டியது தான். மோகத்த விட்டு பாருங்களேன். மோகத்த விட நம்ம ஆரம்பிச்சுட்டோம்னா, கோவம் தானா போயிடும். சரிங்களா? ஸோ அத வந்து 10:45க்கு மறுபடியும் அத தெளிவா பார்ப்போம். கோவத்த எப்படி விடுறது அதெல்லாம். அதுக்குமே இதுதான். ஸோ நான் இப்போ மனதளவுல எதுக்கும் மயங்க மாட்டேன். புத்தி ஏமாறாது. நான் உண்மைய மட்டும் தான் பார்ப்பேன். ஆத்ம ஸ்திதியில இருந்து உண்மைகள மட்டும் தான் நான் நம்புவேன். என்னை யாரும் ஏமாற்ற முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த ஒரு மனிதாத்மாவா இருந்தாலும், எந்த ஒரு அழகிய பொருளாக இருந்தாலும், நான் மயங்க மாட்டேன், ஏமாற மாட்டேன் அப்படின்னு. 3வது ஒரு விஷயம் வந்து பயம், பதற்றம். இது வந்து கொடுக்குது. இந்த பயம், பதற்றம் ஏன் வருது அப்படின்னா, நம்ம அந்த டைம்ல சிவபாபாவ மறந்துடுறோம். நம்ம எல்லாருக்குமே ஏற்படுறது தான். அந்த டைமு சிவபாபாவ நம்ம மறந்துடுறோம். அதனால தான் நமக்கு பயம் வருது. ஒரு பதற்றம் வருது. அங்கேயும் நம்ம சங்கல்பம் தான் யூஸ் பண்ணணும். இவங்க என்ன பண்ணிட போறாங்க? என்ன நடந்துற போது? அப்படி என்னதான் பெரிய ட்ராமா குடுக்க போது? பார்த்துடலாம். எல்லாத்தையும் ஒரு கை பார்க்கலாம். அப்படின்ற ஒரு தாட் வரணும். அது பேரு தான் சங்கல்பம். ரொம்ப சிம்பிளா இருக்கா? இது வந்து ஆக்சுவலா கலியுக ஆத்மாக்கள் ரொம்ப நெறைய அப்ளை பண்ணுவாங்க. அவங்க தப்பு பண்ணுவாங்க. ஆனாலும் என்ன பண்ணுவாங்க? என்ன நடந்துற போது? என்ன கேஸ் போடுவீங்களா? போடுங்க. நான் பார்த்துக்கிறேன். அப்படி ஒரு தைரியத்த எழுப்புவாங்க இல்லையா? அவங்க தவறான விஷயத்துக்கே தைரியத்த எழுப்புறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம செய்றது எல்லாமே ஸ்ரீமத் படி இருக்கும். அப்ப நமக்கு தான் தைரியம் ஜாஸ்தியா இருக்கணும். நமக்கு தான் இந்த அடம் பிடிக்கிற தன்மை ஜாஸ்தியா இருக்கணும். எதன் மீது அடம் பிடிக்கணும்? நான் வந்து ஆடாத, அசையாத மனநிலை உருவாக்குவேன்ற அந்த விஷயத்த அடம் பிடிக்கணும். நான் செஞ்சே தீருவேன்றத அடம் பிடிக்கணும். குழந்தைங்கள பார்த்து நம்ம கத்துக்கணும். அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வெளியில வந்து எக்ஸ்பிரஷன் குடுக்க மாட்டோம். ஆனா, மனதுல வந்து நம்ம இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா அடம் பிடிக்கணும். அதுதான் ஆடாத அசையாத மனநிலை. இப்படி மனதையும், புத்தியையும் ஒருநிலைப்படுத்திட்டோம் அப்டின்னா, நமக்கு ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா வந்துடுச்சு அப்டின்னா, யோகா வந்துரும்.
ஆத்ம உணர்வு வந்துரும். ஏன்னா நம்ம ஏமாற்றல. நம்ம ஏமாறவும் செய்யல, யாரையும் ஏமாத்தவும் செய்யல அப்டின்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆத்ம ஸ்திதி நிலைச்சிருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நான் ஆத்மா ஆத்ம ஸ்திதிய எழுப்பும் பொழுது கூடவே நான் வந்து ஏமாற மாட்டேன், மயங்க மாட்டேன். எதற்கும் எனக்கு பயம், பதற்றம் கிடையாது. இந்த விஷயங்களெல்லாம் நான் கவனம் செலுத்துறேன். இத மட்டும் மைண்ட்ல 20 முறை சொல்லிக்கிட்டே நான் உண்மைய மட்டுமே நம்புவேன். உண்மைய மட்டுமே நேசிப்பேன். உண்மைனா யாரு? உலகத்திலேயே உண்மைனா சிவபாபா மட்டும் தான். அவர் குடுக்குற ஞானம் அது மட்டும் தான். அத சார்ந்த ஆத்மாக்கள் பேசும்பொழுது நம்ம அத நம்பலாம். வேற எதையுமே நம்ம நம்பக்கூடாது. உண்மையாகவே நம்ம நம்பக்கூடாதுன்னா, நம்பக்கூடாது நம்ம. பிகே சார் இருந்தாலும் சரி, அவங்க ஞானம் தவிர்த்து ஏதாவது சொல்றாங்க தேவையில்லன்னா, நமக்கு கேட்க தேவையே இல்ல. சரிங்களா? அப்போ ஆத்மாவாகிய நான் 2 புருவ மத்திய ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆத்மாவாகிய நான் மனம் மற்றும் புத்தியை மோகம் எனும் ஈர்ப்புக்குள் விழ வைக்க மாட்டேன். ஆத்மாவாகிய நான் உண்மையை மட்டுமே நம்புவேன். உடல், ஆத்மா 2லும் உண்மையானது ஆத்மா. பொய்யானது இந்த தேகம். இது நிரந்தரம் அல்ல. பிரதர், சிஸ்டர், மாதாஜி என்ற இந்த பெயர்கள் தற்காலிகமானதே. இது நிஜமல்ல. ஆத்மா என்பதே நிஜம். உண்மையை மட்டுமே நம்பப் போகிறேன். என் மனதை மயக்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் இடம் கொடுக்க மாட்டேன். என் புத்தி எனும் எஜமானன் சரியான முறையில் நடந்து கொள்ளும். நான் ஏமாற்றம் அடையாத ஆத்மா. பயம் இல்லாத ஆத்மா. மயங்காத ஆத்மா. இதையே 20 முறை நினைப்போம். ஓம் சாந்தி.